ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. இன்றைக்கி இந்த கேம் ப்ளே தான். வேறு ஏதாவது கேம் ப்ளே பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பெஸ்ட்டான வீடியோ எல்லாம் கொடுக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே தான் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அடுத்து இங்கே இதோட பெஸ்ட்டாக நான் எடுத்து கொடுப்பேன். கொஞ்சம் லோடிங்காக இருக்குது. அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்கெல்லாம் டிவிக்கு பிடிக்கணும் இல்லைங்க, அவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள். டிவிக்கு பிடிச்ச ஒரு ஃபேனு. அடுத்து டிஎம்கே பிடிக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வண்டி எடுக்க போகிறோம். அடுத்து நான் இப்போ எங்கெல்லாம் நம்ம இப்போ போகிறோம் நான் சொல்லேன். இப்போ இமேஜின் ஆட்டு வச்சுருக்கீங்க, கன்னியாகுமரி டு சென்னை. ஓகே, இதுனா பேசஞ்சர் உள்ள இந்த ஒரு பஸ்ஸு. இதுவரையும் பேசஞ்சராக ஏர்டெல்ல. இன்னி கொஞ்சம் ஒரு தூரம் போன உடனே பேசஞ்சர் ஏர்டெல்லாம். ஏன்னா அங்கே எல்லாருமே நிற்காங்க. ஒரு கூட்டமே அங்கே தான் நிற்கி. இந்த பஸ்ஸே நுழையணும்னு நான் நினைக்கேன். இந்த லைட்டிங் செட்டப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை தான் நான் விடிய இருந்து செஞ்சேன். இன்னைக்கு டேட் மார்ச் 26. ஆனால் நான் இந்த வீடியோ நான் செஞ்சது என்னதோ மார்ச் 25. ஆனால் நீங்கள் இப்போ பார்க்கிறது என்னன்னா மார்ச் 26. ஏன் ஒரு நாள் லேட்டுன்னா இப்போ நான் வாய்ஸ் கொடுக்கணும். வாய்ஸ் நான் நேற்றுக்கு கொடுக்க எனக்கு டைம் இல்லை. அதனால் இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு போடுவோம். இதென்னடா ரெட்டு கலர் சிக்னலு. நான் இப்போ அந்த சிக்னலை பற்றி நான் இப்போ சொல்லேன். ரெட்டுன்னா நிற்கணும். அடுத்து எல்லோன்னா ரெடி ஆகணும், போக்கு வண்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு. அடுத்து க்ரீன்னா போயிட்டே இருக்கணும், யாரும் பார்க்காத போயிட்டே இருக்கணும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் புரிய வைப்பேன். சரிங்க, நம்ம வந்தே கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. அதுக்கடையில் ஒருத்தன் பிரச்சனை பண்ணக்குன்னு ஸ்பீடாக வளைச்சி எப்படி நான் பார்த்தீங்களா. நான் இப்போ வளைச்சில்லைன்னா அவன் எங்கே நிற்காது அடிச்சுட்டு. நமக்கு லேட்டாக நம்ம போகலாம். இங்கே தான் பேசஞ்சர் வருவாங்க. இப்போ நான் கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்திருக்கணும். ஏற்றிருப்பானு இல்லை வேணாலும். இப்போ அங்கே ஒருத்தன் இங்கே தான் இண்டிகேட்டரை போட்டு கொண்டு ரெடியாக இருக்கேன். இது என்னடா எனக்கு வந்த சோதனை. 2 பேர் ஓட்டு என்ன போகிறானோ, வளைச்சக்க விட மாட்டாங்க. இங்கே நம்ம பேசஞ்சர் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணியேன். கொஞ்சம் லேட் ஆகும். பேசஞ்சர் எல்லாருமே ஏறணும், இல்லை ஒரு ஆள் விடருது.
வாங்க, நம்ம எல்லாருமே ஆட்டியாச்சு. இனிதான் ட்விஸ்டே இருக்கு கொஞ்சம். இப்போ இது ரெண்டு இப்போ நம்ம வளைச்சோம்ல, இங்கே ரெண்டு வச்சதில் இப்போ எவனாவது இப்போ இடையில வந்தானே நான் ஃபஸ்ட்டு இடி கொள்ள வேண்டியது. வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் பண்ணணும். ஒன்று தான் செல்ல மறந்து, பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் ஏன் இல்லட்டா? உங்களுக்கே தெரியும், சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சொல்லிய அவங்க என்ன செய்வாங்கன்னா, பைக் எடுத்தாங்கன்னா பெய்யாட்டுது எங்கன்னா ஒன்று பள்ளத்தில் இறக்குவேன்னு, இல்லைன்னா கடையை அடித்து நொறுக்குவேன்னு ஏட்டு தான் இறக்குவாங்க. அடுத்து இல்லைன்னா ஊரே பிச்சோண்டு போகணும், இல்லைன்னா வீட்டுக்கு மேலே வரும் வண்டி பறந்து, இல்லைன்னா இவனுக்கே இங்கே மேலே மோதி வந்து அவியலையும் பறந்தாலும் பின்னியும் போய் எடுக்கணும். இதுதான் இந்த கேர்ள்ஸோட டைப். அதுதான் கவர்மெண்ட்டு உங்களுக்குன்னு தனியாக பஸ்ஸு. ஆனால் பாய்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது யாரு இந்த வளைவில் வரும்போது நமக்கு குறைச்சி கிடுக்கமாக இருக்கு. அவன் அது வந்தானா இடிச்சு வைப்பேன். எனக்கு இதே மாதிரி இது எனக்கு முறைச்சதோட எனக்கு அனுபவம். இந்த கேமு 2 இதில் அவைலபிள், 2 இல்லை முறைச்ச இடத்துல இந்த கேம் அவைலபிள். என்னத்தில் இல்லைன்னு நான் சொல்லேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் மொபைலில் போய் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியான்னு கேளுங்க, வராதாட்டு. அதே மாதிரி தான் பிசியில், அதே மாதிரி தான் மற்ற எல்லா லேப்பில் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு பிசியில் இதில் எனக்கு தெரியும், அதனால் சொல்லேன். உங்களுக்கும் கொஞ்சம் உதவியாட்டு இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது நானாட்டு இது எடுக்கலை, இது என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இது சொன்னாங்க. சரி செய்யலாமே தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். இன்னி லீவ் டைமு நான் இனி டெய்லியுமே போடுவேன். டைமெல்லாம் தெரியல, சிலப்பம் கூடும் சிலப்பம் குறையும். ஏன்னா நேற்றைக்கு 2026 மார்ச் 25 டிவிக்கையில் அந்த இது போட்டேன். யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்கள். டிவிக்கு பிடிக்கவங்க அந்த நான் எல்லோவும் ரெட்டும் போட்டிருப்பேன், நீங்கள் போய் போடுங்க. யாரெல்லாம் டிவிக்கு ஃபேன் நான் எங்கே இல்லை பார்ப்பேன். நீ டிவிக்கு பற்றி ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் செய்ய பார்க்கேன். எனக்கு முடியாது எல்லாமே நான் செய்வேன். சொல்லாத எல்லாமே நான் செய்வேன், ஏன்னா செல்லது தான் என்னால் செய்ய முடியாது. மெசேஜ் நான் இப்போ என்னத்தில் ப்ளே பண்ணியேன்னா மொபைலில் தான். எப்படி ப்ரோ இதை நீங்கள் இது அடிக்கிறீங்களேன்னு காட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு ஒன்று இருக்குது, அதில் போய் அந்த இது நீங்கள் எடுக்கணும். எங்கேயும் நம்ம என்ன செஞ்சாலும் அதுலேயே காணும். இந்த கேமரா என்ன தெரியுமோ அதே மாதிரி இது யூடியூபர்ஸுக்கு எல்லாம் இது நல்ல உதவியாட்டு இருக்கு என்ன நம்புகிறேன். சரி வாங்க, நீ சொல்லி நீ கொஞ்சம் ஏதாவது விளையாடலாம் வாங்க. அண்ணா என்கிட்ட ஒருத்தர் ஃபைட்டு போகிறாங்க, பேர் எதை அடிக்க வர்றது
ஏன்டா எனக்கு இது எங்க டு எங்க போகுது? நீயே சொல்லு, எங்க டு எங்க போகுதுன்னு நினைக்கிறத. கன்னியாகுமரி டு மதுரை. டேய், இது அங்கே ஒன்றும் போகல. இது அந்த கன்னியாகுமரி டு இது அந்த சென்னை வரை தான் இது போகும். அப்படியாண்ணா? பஸ் மாறி ஏறிட்டேன். அவன்கிட்ட கேட்டப்ப நீ என்னடா பண்ணி சொன்னேன்? கரெக்டு. டேய், இவனை இறக்கி விடுங்க. வேண்டாண்ணா, சும்மா வேறு இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நீ என்ன அது இதுன்னு சொல்லி என்ன தேய்ச்சிப்படுத்திய? ஓகேண்ணா, இனிதான் சைலண்டாக இருக்கேன். சரி அண்ணா, நானும் இனி போயிருக்கேன். ஷோ போய் இவனுவா வர முண்டா இருக்கவும் மாட்டானுவன். என்னெல்லாம் பிரச்சனை வருது. இந்த தொப்பி நான் என்னத்துக்கு வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? டக்குன்னு எப்போ ஆனாலும் பார்ப்பேன். அதுக்கு தான் நான் வந்து மேப் அடுத்த மேப்பு இன்னும் ஒரு 5-6 இது வரும் ஆடு. இது அந்த இதுக்கெல்லாம் போகும்போது வரும். நீ கொஞ்சம் லோடிங்கா டிவிக்கே யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானே ஒரு டிவிக்கே ஃபேன் தான். இப்போ நம்ம சேஸே பண்ண முடியாது. எப்படியா நம்ம இப்போ வளைச்சோன்னா ஒட்டனே வருவேன். தெரியுங்க, இப்போ நான் வளைச்ச போனால் ஒட்டனே வந்தேன். பார்த்தீங்களா? இதுதான் இவனோட குழப்பம். நான் ஒரு இடத்துல ஷார்ட் எடுத்துருவேன். ஒற்றை இது அது லாஸ்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் விரும்பலை. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. அடுத்து தொட்டு நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணேன். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் இதாகிடுச்சு. கொஞ்சம் டிராஃபிக்கு எல்லாம் கூட. நான் இந்த இடம் குட்டி ரோடு பார்த்து எடுத்துருக்கேன். இதுனா நல்லா பார்த்து எடுக்கேன். சாரி, இதுக்கு நான் சாரி தான் நான் கேட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் லாங் தான். பாருங்க, அதுக்கு நல்லா பார்க்காம போகாதீங்க. பாருங்க, லாஸ்ட் வரை பாருங்க. எங்கே தான் நான் என்னெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரியும். அடுத்து நீங்கள் யார் வந்து உங்களுக்கு பிடிக்கணும் சொல்லுங்க. அந்த ஸ்டாலின் சார் வந்தால் பிடிக்குமா, இல்லைன்னா விஜய் சார் வந்தால் பிடிக்குமா? ஏன் சார்னு சொல்லினா ஒரு மரியாதைக்கு தான். அடுத்து ஏதாவது கேமோட லிங்கை நீங்கள் அனுப்பி தந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் விளையாடுவேன். ஏன்னா நீங்கள் அனுப்பிட்டு நான் விளையாடலைன்னா நீங்கள் கன்ஃபார்மாக லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஏன்னா வியூஸ் ஆனால் கொஞ்சம் தான் போகுதோ, அதே மாதிரி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அவ்வளோ எனக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் செய்யுங்க. இன்னைக்கு கூட இனி அந்த இதுவும் நம்ம நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வீடியோஸ் சூப்பராக போடலாம். ஏன்னா எனக்கு அந்த மோட்டிவேஷன் கொஞ்சமாவது இருக்கணும். இல்லை எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் இதாட்டு இருக்கு. சரி,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பிடிக்கும், ஏன்னா நானே கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். இந்த வீடியோக்காண்டி எவ்வளோ தடவை நான் ஸ்டாப் ஆஃப் ஆன் எவ்வளோ தடவை நான் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ இது நான் கஷ்டப்பட்டேன் இந்த ஒரு வீடியோக்கு. இது நல்லாவே லாங்காக போயிடுச்சு. நான் சிலப்போ எப்போ எடுத்தாலும் ஃபோன் வரும். நான் இப்போவும் ஒரு வீடியோ எடுத்ததில் ஃபோன் கால் வந்து அடுத்த அந்த ஒரு வீடியோவை அழிக்க வேண்டியதாச்சு. என்ன தைரியம் இருந்தால் என்ன ஏஜஸ் போனோம் பார்த்தீங்களா? இப்போ இடிச்ச போனேன் ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி கைஸ், இப்போ யாராவது ஃபோன் விളിக்காமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இன்னி வரைக்கூட இப்போவே கொஞ்சம் நுரைச்சி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் நிமிட்டு. அதையும் தாண்டிடுச்சுன்னா ஓஹோ ஹோ 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 டன டன டன. நீங்க மாட்டேன் சேஸ் பண்ணக்கு வண்டியா என்ன செய்வேன்? சேஸ் அடிச்சு என்கிட்ட ஒரு ரேஸ் ஒரு பஸ் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ லைட் செட்டப்பிங் எல்லாம் இருக்காது. அந்த பஸ் வேணும்னா சூப்பர் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது இங்கே நான் ஒரு நாள் நான் போடுவேன். இதில் பார்ட் 2 வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் போடுவேன். இப்போ தான் நம்மளுக்கு சேஸ் பண்ணக்கே இது கிட்டிருக்கு. அது இப்போ இடையில வருவேன் நுழையவனைங்களும் கரெக்டாக வந்தானோ வரல. அந்த இது ஓட்டானோ கேட் கிடக்கு. எனக்கு நுரைச்சதோட இதே மாதிரி ஆகியிருக்கு. எப்பனாவது நம்ம இப்போ வளைச்ச போகும்போது கரெக்டாக வந்து அதை ரூல்ஸை பிரேக் பண்ணி நம்மளை வந்து இடிப்பாங்க. எனக்கு தேய்ச்சவன் அப்போனா என் கையிலே நான் இருக்க மாட்டேன். பேக்கில் போய் இடிச்சும்போ அவனுங்க 2 டபுள் இது போடுவாங்க லைட்டு. உடனே இடிச்சு அந்த வண்டியை கொலாக்குவேன், என்னோடய வண்டியும் கொலாக்குவேன். ஏன்னா எவனாவது இடித்தாங்கன்னா இப்போ எனக்கு தான் இப்போ மேனே. ஏன்னா கஷ்டப்பட்டு தான் அந்த இதே நான் இப்போ செஞ்சுருக்கேன். அதுலேயும் இப்போ நான் இடி வாண்டினேன். அதனால் எப்போ ப்ரோ நீ கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு இதில் இது சரி கைஸ். இனி எனக்கு கமெண்ட் வந்தால் தான் நான் செய்யலாம். வேறு ஏதாவது ஃப்ளவர் ஏதாவது செஞ்சு போடணும்னா சொல்லுங்கள், என்ன ஃப்ளவர்னு. ஏன்னா இப்போ அந்த இது ஒரு ஸ்டிக் ஒன்று வாண்டிருக்கேன். நேரத்தை வரைக்கும் என்னோடய ஹேண்டு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டிக்கு அப்படின்னா ஒரு 10 ஃபீட் அளவுக்கு, ஒரு 10 ஃபீட் இல்லை, ஒரு எவ்வளோ ஃபீட்டு 7 ஃபீட் அளவுக்கு ஒரு அந்த இது இந்த ஸ்டிக் இருக்குல்ல, அந்த கல்யாண வீட்டில் வச்சுருப்பாங்கல்ல அந்த கேமரா வச்சதுக்கு, அந்த ஸ்டிக்கை நான் மொபைல் வச்சுக்கணும் ஒன்று தான் வாங்கினேன். செம்மையாக இருக்குது மீஷோவில் தான். நான் ரிவ்யூ போடக்கு முன்னே நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நான் கிழிச்சு போட்டு பார்த்தேன். செம்மையாக இருக்குது, ஹேண்ட் ஃபுல்லியாகவும் இருக்குது, அதில் ரிமோட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது ஃபுல்லாக நீட்டணுன்னா வரும், எவ்வளோ இது வேணாலும் வச்சுருக்கலாம். அது 1 ஃபீட்லேருந்து 7 ஃபீட் வரை வச்சலாம். அதான் தாண்டி வச்ச முடியாது. அது 2 in 1 ஆக்கும். அது அப்படின்னா நம்ம செல்ஃபி ஸ்டிக்கு அப்படின்னா ஹேண்டில் பிடிச்சிருப்பாங்களா அதாட்டும் செய்யலாம். அதுவும் பெருசாட்டு தான் வரும். அடுத்து அந்த இது இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன, அது நம்ம வச்சா ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு போடுறதுன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்கு தான் இது.
செல்ஃபி ஸ்டிக்காட்டு யூஸ் பண்ணால் அந்த இங்கே வேறு என்ன 6 ஃபீட்டு அல்ல நம்ம அந்த கேமரா வைப்பாங்கல்ல கரெக்டாக நிற்கும். அதே மாதிரி இருந்தாலும் 7 ஃபீட்டு அப்படி. நான் ரிவ்யூ போடஞ்சேன், அதுக்கு முன்னே நான் கிழிச்சுட்டேன். இனி ஏதாவது வந்தால் நான் ரிவ்யூ போடுவேன். ஆனால் மீஷோ தான் பெஸ்ட் ஆப்னு தான் நினைக்கிறேன். நான் வாங்கினதுலேயே நல்ல ஒரு ஆப். அப்படின்னா என்ன வேணாலும் கரெக்டாக கொண்டாடுவாங்க. சில பேருக்கு கொஞ்சம் இது டேமேஜ் இல்லைங்க அவ்வளோ அந்த மாறி வர்றது, அதுவும் நம்ம ரிட்டர்ன் போடலாம் 7 days. அதனால் இது நான் இப்போ வாங்கினது ஒரு குவாலிட்டி. ரேட்டு பார்த்திங்கன்னா 294. இந்த ஒரு ஸ்டிக்கு நல்ல வெயிட்டாக எவ்வளோ வெயிட்டு 2 kg இருக்கும். 2 kg ஜஸ்ட் 2 kg இருக்கும் அவ்வளோ அந்த இது. ஆனால் இது ஃபேன் நம்ம ஒரு நான் ஏர் கூலர் வச்சு பார்த்தேன், நல்லாவே காற்றுள்ளது தான். அது தாக்கு பிடிச்சிடுச்சு. அதே மாதிரி ஃபேன்லேயும் வச்சேன், அதுவும் தாக்கு பிடிச்சிடுச்சு. நான் ஆட்டி விட்டாலும் அது அப்படியே நிற்கி. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கரெக்டாக வீடியோ எடுக்கலாம். நான் டெஸ்டிங் எல்லாம் பண்ணேன். அதே மாதிரி தான் ரிமோட்டும் 10 மீட்டர்லேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் ஹேண்ட்ஃபுல்லியாக. அதனால் இப்போ கொஞ்சம் இதாகவே இருக்குது. நான் இப்போ ஆனால் நான் சொல்லியிருப்பேன் எல்லா ரிவ்யூவும் செம்மையாக இருக்காண்ணா. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அடுத்து நம்ம இப்போ போய் சேருவோம் இடத்துக்கு. நம்மளெல்லாம் சேஸ் பண்ணி வரானுங்க. எனக்கும் கொஞ்சம் குழப்பம் எங்களால் தான் நம்மளை இனி அடுத்த தந்தை இது ஆடு வந்துருக்கா இல்லை, அதனால கொஞ்சம் இதாக இருக்கும். ஸ்டிக்கான ரியல்லே நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஸ்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்குது. சரி வேஸ் நம்ம பின்னிங் லோடிங் எல்லாம் முடிஞ்சுள்ளது. நீ ஒரு இது ஏதாவது காணும். ஜஸ்ட் 9 or 7 minutes தான். இங்கே ஒன்று பின்னியும் பிரச்சனை பண்ணுறாங்க. என்னடா வாட்டர் பாட்டில் என்னோட தான் அடிக்காங்க. அண்ணா என்னோடதையும் யாருக்காவது வாட்டர் பாட்டில் வேணும் என்னட்ட வாங்க. சரி நான் வரேன். நான் இதை வீடியோ எடுக்கிறது தான் நான் நல்ல வேணாம் கஷ்டப்பட்டேன். இனி ஹீட்டெல்லாம் இனி நல்லாவே இருக்கும். எல்லாருமே இனி ஜாக்கிரதையாட்டு இருக்கீங்க. வீட்டில் எல்லோரும் இருக்க பாருங்க. ஏன்னா நல்ல வெயில் தணல்லே இருக்க பாருங்க. ஸ்கூலில் போகிறீங்கன்னா அந்த வெயிலில் நிற்காதீங்க. பீட்டி ஏதாவது உண்டுனாரு வெயில் அவ்வளோ இல்லை நிற்காதீங்க. தணல்லே போய் நின்று விளையாடுங்க. ஏன்னா இன்னி கூட போகுது. நீ இதை விட பெஸ்ட்டாகவே நான் இன்னைக்கு கொடுக்கலாம். ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இது 2வது தடவை கேட்கேன். ப்ளீஸ் ஒரு இதாக நான் உங்கள்கிட்ட கேட்கேன். இந்த விலாகெல்லாம் எடுக்கிறது இப்போ தான் எனக்கே புரியுது நல்லா கஷ்டம்னு. சரி
நீ 4 மினிட்னு நான் நினைக்கிறேன். 4 மினிட் ஓகே. இவங்க தான் எப்பவுமே அடி வச்சுட்டே இருக்காங்க பஸ்ஸில் எல்லாம் அடி வச்சுருதுன்னு அத்தனைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? என்னடா இது நமக்கு வந்த சோதனை. மழை 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 தான் ஃபுல்லாக. என்னடா இது நான் ரைட்டில் யார் நமக்கெல்லாம் ட்ரிக்கு தெரியும். ட்ரிக்கை வச்சு தான் நானே இப்போ யாருன்னு இந்த ட்ரிக் இப்போ யாருக்காவது தெரியும் நான் சொல்லுங்க. நான் இப்போலே எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி, ஆனால் இவ்வளோ நிமிட்டு நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போலே சொல்லி பின்னி இறங்கினேன். எப்படி நம்ம இடிச்சது சூப்பர். இந்த பஸ் அவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுல்ல, அந்த சூப்பர் பஸ் நான் சொல்லியிருப்பேன், அதையும் சொல்லுங்கள். அடுத்து டிவிக்கு அதையும் சொல்லியிருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த பஸ் நான் லாஸ்ட் உங்களுக்கு தான் காட்டேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸு நான் ஃபுல்லாக நான் காட்டேன். இதெல்லாம் காஸ்ட்லி திங்ஸாக்கு தான் பஸ்ஸில் வச்சிருக்கிறது. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் தான் 3 மினிட். பின்னி இறங்கிட்டோம்டா இன்னும் தப்பாட்டு இறங்கிட்டோம். இனி லாஸ்ட் நான் அந்த பஸ்ஸை காட்டேன். ஃபுல்லாகவே காஸ்ட்லி தான். சரி, லாஸ்ட் அந்த பஸ்ஸை நான் காட்டினேன். சூப்பர் பஸ் வேணும்னா அடுத்த கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லியிருப்பேன் முதல்ல. நீ ஜஸ்ட் 1 மினிட். பின்னி நான் கேட்குறேன், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். வந்தாச்சு, இடம் வந்தாச்சு லாஸ்டா. இதோட எண்டிங் இல்லை, ஏன்னா இனி பஸ்ஸு காட்டலான்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். இதே பஸ்ஸு தான், ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருந்தால் காட்டேன். இப்போ இப்படி இருக்கு, அழுக்கு பிடிச்சி. ஆனால் அடுத்து நான் காட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுதான் அது, ஆனால் இது கொஞ்சம் இதாக இருக்கு. பின்னியும் நான் கேட்கேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். சரி, பாய். இனி முடிந்துள்ளது. இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு.